நான் இப்போ என்னுடைய எல்லா வீடியோஸ்லேயும் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள், இதை பற்றி நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இன்னும் கொஞ்ச நாள் கழியும் போது எல்லாருக்கும் மைண்டில் இருக்க போகுது. நீங்கள் வேண்டாம் பாருங்கள். ஏன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப 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 ஆபத்து. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்னும் நிறைய பேர் சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, இன்சுலின் ஊசி இதெல்லாம் போட்டு 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 வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ல நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இந்த பக்கவாதத்தில் கஷ்டப்படுறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி தான் கிட்னி டயாலிசிஸ் காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி திடீர் எதிர்பாராத மரணம் காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். காலில் புண்ணு ஆறாமல் இருக்கும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் காரணம். கேன்சர் நிறைய காரணங்கள் இருக்குது, முக்கியமான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். காலில் நிறைய புண்ணு ஆறாது, முக்கியமான காரணமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஃபேட்டி லிவர் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேட்டி லிவர் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே இதுதான், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரு வழி தான் இருக்குது, நிறைய வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. சரி நிரந்தரமாக சரி பண்ணணும் அப்படின்னா, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இன்சுலின் கிடைக்கணும் அப்படின்னா ஒன்று தான், பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவுல விகிதம் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை, விகிதம் கரெக்டாக இருந்தாலே போதும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பறந்து போயிடும். உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி ஏதாவது உதவி தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்களேன், நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக புரியும். திரும்ப சொல்கிறேன், என்னைக்கானாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த வார்த்தை இனி ரொம்ப ஃபேமஸ் ஆக போகுது. நீங்கள் பார்த்துட்டே இருங்க. 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 127லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களே போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. நான் கொடுத்தது எல்லாமே என்னது பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். விகிதம் சரியான வீட்டு உணவு முறை, பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான் நான் கொடுத்தேன். அதை திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். கொஞ்ச நாள் கழியும் போது திரும்ப சொல்கிறேன், ரொம்ப ஃபேமஸ் ஆகக்கூடிய வேர்டு எதுன்னு கேட்டிங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் வேணும்னா பாருங்கள், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸான வேர்டாக வரப்போகுது. ஏன்னா அதனால தான் இன்றைக்கி என்னெல்லாம் வருது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, தைராய்டு எல்லா நோயும். இதுக்கப்புறம் தான் நான் சொன்ன நோய்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருது. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் ஷேர் பண்ண சொல்கிறேன். சரியா?